ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட டே 14th ப்ராப்ளத்த சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்தோட டைட்டில் லாங்கஸ்ட் சப் அரே வித் மேக்ஸிமம் பிட்வைஸ் அண்ட். இந்த கொஸ்டின தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின கொஞ்சம் டீப்பா அப்சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன நம்மள ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்கன்னா, லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் சப் அரே. இதே மாரி ஒரு ப்ராப்ளத்த நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். வேணும்னா நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்கா கடென்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருப்பேன். விச் இஸ் இன்ட்ரஸ்டிங் அல்காரிதம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். பட் இங்க நம்மள என்ன கேட்கறாங்கன்னா, பிட்வைஸ் அண்ட். பிட்வைஸ் அண்ட் ஆப்பரேட்டர் பத்தி தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி மாரி குடுத்துடுறேன். பிட்வைஸ் அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா, பைனரி ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிற போத் பிட்ஸுமே வந்து 1 இருந்ததுன்னா, 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். இல்லன்னா 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பிட்வைஸ் அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி 2 அண்ட் 3 வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னது? 1, 0. 3 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னது? 1, 1. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1, 0ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டூ 2. இப்போ 5 அண்ட் 7 வச்சு எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். 5 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 101 அண்ட் 7 ஓடது வந்து 111. இப்போ இது ரெண்டுத்தையும் எவாலுவேட் பண்ணா 101 நம்மளுக்கு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டூ 5. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எப்பல்லாம் பிட்வைஸ் அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு லார்ஜர் நம்பர ஒரு ஸ்மாலர் நம்பர் கூட எவாலுவேட் பண்றோமோ, அப்பல்லாம் ஒண்ணு நம்மளுக்கு அந்த சேம் நம்பரே கிடைக்குது. இல்லன்னா அத விட கம்மியான வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்க. அதுல நம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம 1 தான் எடுப்போம். அதுதான் வந்து நம்மளோட லார்ஜஸ்ட் எலிமெண்ட். இப்போ அது கூட நம்ம 2 வந்து பிட்வைஸ் அண்ட் பண்ணோம்னா, அத விட கம்மியான வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் 1 பைனரி ரெப்ரசன்டேஷன் 01, 2 ஓடது வந்து 10. டோட்டலா நம்மளுக்கு 0 தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ 2 எடுத்தோம்னா, 2 தான் நம்மளோட லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ. அது கூட நம்ம அடுத்த எலிமெண்ட் பண்ணும்போது, அத விட கம்மியாவும், இல்லன்னா அதே எலிமெண்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு குடுத்திருக்க அரேல எது மேக்ஸிமம் வேல்யூன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கா? அதாவது கான்டிகியூஸா ரிப்பீட் ஆயிருக்கா? அவங்க சப் அரேவ தான் கேட்டிருக்காங்க. அண்ட் சப் அரே இஸ் நத்திங் பட் அ கான்டிகியூஸ் சப்செட் எலிமெண்ட் வித்தின் அரே. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இதோட கோடிங் சொல்யூஷன பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குடுத்திருக்க அரேல லார்ஜஸ்ட் வேல்யூவ கண்டுபிடிச்சு, அத மேக்ஸ் வேல்யூன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்ஸ் லென்த் அண்ட் கரண்ட் லென்த்ன்னு 2 வேரியபிள் எடுத்து, ரெண்டுத்தையும் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸ் லென்த்ன்ற வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்க போற மேக்ஸிமம் சப் அரேவோட லென்த்த வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. இத தான் நம்ம ஃபைனலா ரிட்டர்னும் பண்ணிக்க போறோம். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளுக்கு குடுத்திருக்க அரேல இருக்கிற ஒரு நம்பரையும் எடுத்து, அந்த நம்பர் வந்து நம்மளோட மேக்ஸ் வேல்யூல இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஒரு வேளை இருந்ததுன்னா, நம்மளோட கரண்ட் லென்த்த 1 இன்கிரிமென்ட் பண்ணிட்டு, நம்மளோட மேக்ஸ் வேல்யூன்ற வேரியபிள்ல நம்மளோட கரண்ட் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த் இந்த 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணி, அதுல எது மேக்ஸிமமா இருக்கோ, அத நம்ம அப்டேட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து மேக்ஸ் வேல்யூவா இல்லன்னா, அதாவது அந்த அரேல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவா இல்லன்னா, நம்மளோட கரண்ட் லென்த்த வந்து 0வா அப்டேட் பண்ணிட்டு, நம்மளோட மேக்ஸிமம் லென்த்த வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கோங்களேன். அதுல நம்மளோட நம்ஸோட வேல்யூ என்னது? 1, 2, 3, 3, 2, 2. இதுதான் நம்மளோட நம்ஸ் அரேவோட வேல்யூ. இப்போ இதுல நம்ம மேக்ஸிமம் எலிமெண்ட்ட கண்டுபிடிச்சு, அத நம்ம மேக்ஸ் வேல்யூன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த அரேல மேக்ஸிமம் வேல்யூ எது? 3. ஸோ 3 தான் நம்மளோட மேக்ஸ் வேல்யூல ஸ்டோர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கமாண்டுக்கு வரப்போறோம். அதாவது ஃபார் லூப்ல ஒரு நம்பரா எடுத்து நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்ணி அது நம்ம மேக்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல நம்ம 1 எடுத்து செக் பண்ண போறோம். 1 ஈக்குவல் டூ மேக்ஸ் வேல்யூன்னு பார்க்க போறோம். மேக்ஸ் வேல்யூல என்ன வேல்யூ இருக்கு? 3 இருக்கு. ஸோ 1 இஸ் நாட் ஈக்குவல் டூ 3. ஸோ கரண்ட் லென்த் 0வா நம்ம அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேல்யூக்கு போறோம். நெக்ஸ்ட் வேல்யூ 2. 2வும் 3க்கு ஈக்குவலா இல்ல. ஸோ மறுபடியும் கரண்ட் லென்த்தோட வேல்யூ 0 தான். அடுத்த நம்பருக்கு போறோம். அடுத்த நம்பர் 3 விச் இஸ் ஈக்குவல் டூ அவர் மேக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் லென்த்த வந்து 1 இன்கிரிமென்ட் பண்ணிட்டு, நம்மளோட மேக்ஸ் லென்த்ன்ற வேரியபிள்ல இந்த 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமமா இருக்கோ அத அப்டேட் பண்ணிக்க போறோம். அதாவது நம்மளோட கரண்ட் லென்த் அண்ட் மேக்ஸிமம் லென்த். நம்மளோட மேக்ஸிமம் லென்த் வந்து 0, கரண்ட் லென்த் வந்து 1. ஸோ 1 வந்து நம்மளோட மேக்ஸ் லென்த்ன்ற வேரியபிள்ல அப்டேட் பண்ணிட்டு, இப்போ அடுத்த நம்பர செக் பண்ண போறோம். அடுத்த நம்பரும் 3 தான் விச் இஸ் ஈக்குவல் டூ அவர் மேக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ கரண்ட் லென்த் வந்து ஆல்ரெடி 1, 1 + 1 2. ஸோ இப்போ மறுபடியும் இத வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட மேக்ஸ் லென்த்ன்ற வேரியபிள்ல அப்டேட் பண்ணிக்கலாம். தென் நம்ம அடுத்த நம்பர் செக் பண்ண போறோம். அடுத்த நம்பர் 2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டூ மேக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் லென்த் வந்து 0 ஆயிடும். அதே மாரி அடுத்த நம்பருக்கும் 0 ஆயிட்டு, ஃபைனலா நம்மளோட மேக்ஸ் லென்த்ன்ற வேரியபிள்ல ரிட்டர்ன் பண்ணா, நம்மளோட மேக்ஸ் லென்த்தோட வேல்யூ வந்து 2. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். இப்போ இந்த கோட ரன் பண்ணி பார்க்கலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இத சப்மிட் பண்ணிடலாம். 65% கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.